சிவபுண்ணியம் பண்ண வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பிச்சை எடுத்தான். இப்ப யாரு சிவபுண்ணியம் பண்ணணுங்கிற தகுதி கூட சிவபெருமான் நினைச்சாதான் முடியும். நாம நினைச்சு இப்ப நம்ம நிறைய புண்ணியம் செய்யறோம்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செஞ்சா நினைச்சா முடியாது. கையில துட்டு இருக்கும், ஆனா எடுத்து செலவழிக்க மாட்டோம். அது யாரு செலவழிக்க வைக்க முடியும்னா சிவபெருமான் அருள் இருந்தா தான் அந்த துட்டு எடுத்து அடியார்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொத்தியே வச்சிருப்பாங்க, செலவழிக்கவே மாட்டாங்க. சிவபுண்ணியம் பண்ணணுங்க, 10,000 இருக்கு, சிவபுண்ணியம் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அது கூட அவன் அருள் இல்லாம என்ன செய்ய முடியாது, செலவழிக்க முடியாது. சிவபெருமான் பார்த்து இந்த துட்டு அடியார்களுக்கு செலவழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்டு வாங்கினாதான் உண்டு. இல்லைன்னா நம்ம 10 விஷயம் கூட எடுத்து செலவு பண்ணணும். அப்படி அங்க இருக்கக்கூடிய கச்சிரால கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா பேரும் சிவபுண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்லயா போய் சுவாமி பிச்சை எடுத்து கொண்டு வந்து சுந்தரம் சுவாமியுடைய பசியை ஆற்றினார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அவங்களோட மிகப்பெரிய கருணை.